ஆமாம், உன் தங்கத்தை மட்டும் சொல்லாத வெளியில். ஊரே காரி துப்புது உன் தங்கம்மா. அதுவும் தங்கம் பெற்ற பிள்ளை தங்கமே தான். ஆனால் உன் தங்கத்தை வெளியில் சொல்லாத கன்றாவி. போமா, அவன் என்ன பேசினாலும் என்ன தப்பு பண்ணாலும் அவன் தங்கம் தாம்மா. டி என்னங்க டி பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டீராம்ல? ஆமாம் பெரியம்மா. இங்கே பாரு யாருன்னு. எங்கள் அம்மா இருக்கு. யாரு நினச்ச? போன போக்கில் பிள்ளைய ஒரே வாது தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டம். வந்தாச்சு, பெத்தவளை இன்னும் காணும். நல்ல பிள்ளையாட்டி அம்மா. எப்படி முத்தம்மா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? ஆமாம், அந்த முள்ள உன்னை சும்மாவா விட்டா? ஒரு வழி பண்ணியிருப்பாளே. அவள் ராக்காச்சியாச்சே, உன்னை சும்மாலாம் விட்டுருக்க மாட்டாளே. கரெக்டாக சொன்னேன். சும்மா விடுவாளா அவ? பிடிச்சி இழுத்தா. நானும் மடியில் வச்சுட்டு வாரேன் இழுக்கிறா. இப்படி பண்ணிகிட்டே இருந்தா நான் மட்டும் என்ன, இந்த கட்டை சாக கடந்தாலும் கம்பீரமாக இருந்திருக்கும். போடி அப்படின்னு ஒரு இழுத்துட்டு பின்னாடி தள்ளி விட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டேன். இதை பெற்ற ரெண்டு பேசாமல் நின்றுச்சுங்க. அதனால தான் என்னால் வர முடிஞ்சிச்சு. அது ரெண்டு என்னைய பின்னாடி துரத்திட்டு வந்து பிள்ளைய கூடன்னு தூக்குனா நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, பெற்றவள்கிட்ட கொடுத்து தானே ஆகணும். ஆமாம், பேசாமல் இருக்கிறத கண்டு தான் தூக்கிட்டு வந்தேன். இல்லைன்னா கஷ்டம்தான், தூக்கிட்டெல்லாம் வர முடியாது. அந்த பேரனை பிடி வச்சுட்டு கையெல்லாம் ஒரே ஈரம். தண்ணி பிடிச்சிட்டு இப்போ தான் வந்து துணிமணிலாம் ஈரமாக இருக்குது. அங்கே நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தாமரை இருக்க வர வச்சேன்னா, என்ன முத்தமாக பிள்ளைய தூக்கிட்டு விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கு, யார் விட்டு பிள்ளைன்னு தெரியல, ஏக்க ஓடி போய் பாரு அப்படின்னா. அதான் ஓடியாந்தேன். பிள்ளை யார் விட்டு பிள்ளையா இருக்கு, இப்படி தூக்கிட்டு போகிறாளாம்ல அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்கூட்டு பேரங்காரன்னு. அப்பா, இப்போவாது போய் தூக்கிட்டு வந்து இல்லாட்டி காலடி எடுத்து வச்சுட்டாரா? அப்புறம் என்ன சந்தோஷம் தானடி உனக்கு முத்தலகு? அழுது கண்ணெல்லாம் வீங்கி என்னம்மா போல ஆயிட்ட. இனியாவது பிரச்சனை இல்லாமல் இருப்பியா? அழுகாமல் இருப்பியா? ஆமாம், உன் மவகாரியை காணும். உன் மவகாரி வந்தால் தானடி பிள்ளைங்க டைமாக இருக்கும். நீ மட்டும் இவனை என்ன வளர்க்க போறியா? நான் அவளை கூட்டிகிட்டு வராமான்ட்ட. அவதானே பெரியம்மா, எப்படி பின்னாடி வராமல போயிடுவா? பிள்ளையை தூக்கிட்டு வந்தாச்சுல, கவுத்தம் தம்பி கிளம்புடி, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு ஒரே சண்டை அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் சண்டை அடித்தாலும் சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு விறுவிறுன்னு தூக்கிட்டு வந்துட்டோம்ல. ஆமாம், என்ன வேணாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அவள் வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்துடுவாளா இல்லை வந்து என் பிள்ளைய கூட தூக்கிக்கிட்டு திருப்பி அங்கே போகிறாளா என்னமோ தெரில. ஆமாம் பெரியம்மா, ஆனால் அங்கே இருந்தான்னு வை இந்த அன்பு நாசமாக தான் ஆக்கிடுவான் அந்த முல்லை. ஒரு வேலை அந்த அன்புக்கு பார்த்து கொடுக்குறது இல்லையா பெரியம்மா? அவளோட வேலையை அவள் தான் பார்த்துக்கிறாளாம். நைட்லாம் வாழ்னு கத்தியிருக்கும் போல அந்த பிள்ளை. ஒரு நேரம் தூக்கி வச்சிருக்க கூடாது. அந்த பிள்ளை குழந்த பிறந்த பிள்ளை தானே, அதுக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கும். ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் கடுக்கும் வலிக்கும். இல்லை உட்காந்துட்டே இருக்க முடியுமா ஆட்டிகிட்டே? தெரியாத பெரியம்மா, பாவமாக இருக்காது? கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருந்தால் அந்த பிள்ளை அசந்து தூங்கும் இல்லையா? அது பண்ணக்கூடாதா? எட்டி பார்க்கலையா பெரியம்மா? எட்டி பார்க்கலையா இவ இருந்த ரூமு பக்கம்? சங்கடமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறத நினச்சா. அவளா சொல்கிறா, பக்கத்து வீட்டுக்காரியே சொன்னாலும் வாழ் நைட்டு கத்திட்டு அடைஞ்சி ஜன்னலில் போய் என்னத்தான் அன்புன்னு கேட்டு இந்த மாதிரின்னு சொன்னான்னு பக்கத்து வீட்டுக்காரியே சொன்னாலும். அவளா சொல்கிறா, அந்த அன்பு என் பிள்ளையை தான் சொல்கிறேன். அவள் கரெக்டாக சொன்னடி. இவளுக்கு அறிவே இருக்காதாடி. இப்போ முந்தான் டபக்குன்னு வாராள பாரு, கிடைச்ச சான்ஸை விட்டுவிட்டு. என்ன இப்படி இருக்கா இவ? அந்த முல்லைகிட்ட கிடந்து பாடா படணுமா? இங்கே வந்தான்னா ஒன்றுக்கு நீ இருக்க, உன் அம்மாக்காரி இருக்கா, ரெண்டு பேரும் மாற்றி பிள்ளையும் தாயும் தாங்குவிய. அது தெரிய மாட்டேங்குதுடி அவளுக்கு. அங்கே கிடந்து அவள் அந்த முல்லைக்கிட்ட கஷ்டப்படணும். முல்லை பார்க்க மாட்டா, உனக்கு தெரியாது. நான் அவள்கிட்ட ஏண்டி அந்த துணியை துவைச்சி போடக்கூடாதான்னு சொன்னதுக்கே என்ன அவ்வளோ பேச்சு, என்ன அவ்வளோ திட்டு. குடும்பத்தில் சண்டை மூட்டை வந்துட்டியானே என்னை திட்டினா தெரியுமா? அப்படியெல்லாம் பேசின அவ எப்படி பிள்ளைய பாப்பா? பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை. எப்படியா இருந்தாலும் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டேன் பெரியம்மா. இந்த அன்புக்குட்டி வந்து தானே ஆகணும். என்ன பண்ணுறாருந்தா நானும் பார்த்து போடுறேனே. எப்படியா இருந்தாலும் வந்து தான் ஆகணும். வருவான் தான் ஒரு பக்கம் நினப்பு இருக்குது. பார்ப்போம் என்னதான் பண்ணுறாரு. என்ன முழிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆளி? என்னடா உங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்ததும் சிரிப்பெல்லாம் பார்க்கல, பலமாக இருக்கு. ஏண்டி என்னடி சிரிப்பு? கொள்ளு பாட்டிகிட்ட இருக்கேன்ல ஏக்கா, அதனால சிரிக்க மாட்டேன்னா என்ன? அதுக்கு தாங்க சிரிச்சிட்டு இடக்கேன். அப்படியா? அப்படி இருக்கலாம். கொள்ளு பாட்டிகிட்ட இருக்கவும் தான் ஜியாவை சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு போல.
கொஞ்சுங்க கொஞ்சுங்க. இதெல்லாம் எத்தனை நாள் கனவுன்னு தெரியுமா பெரியம்மா? இதுக்கெல்லாம் எம்பிட்டு கண்ணீர் விட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பெரியம்மா, யாருக்கும் தெரியாது தெரியுமா? ஆமாட்டி, அதுதான்ட்டி உண்மை. ஏமா எவ்வளோ வா அடிக்கிற, என்னை விட்டு மட்டும் என்னை மட்டும் திட்டுற, என்னை மட்டும் பேசுறீல்ல, எப்படிம்மா அவளுகளை விட்ட? எப்படி விட்ட? இந்த கௌதமையில கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். ஏமா அவள் இப்படி பண்ணுறா? நல்ல மனுஷி மாதிரி அவங்க கூட சண்டை போடுற மாதிரியும் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படியே ரோசம் உள்ள மாதிரி இவ்வளோ நாள் நடிச்சு சீன் போட்டா, இப்போ எப்படி? இப்போ மட்டும் எப்படி பொடுன்னு கிளம்பி ஓடிட்டா? அவள் எல்லாம் நடிச்சிருக்காம்மா இவ்வளோ நாளா. எல்லாமே நடிப்பு. எதுக்காக நடிச்சான்னு ஆனால் தெரியல, ஆனால் சத்தியமாக எல்லாமே நடிப்பு தாம்மா அவள். நீ வேறடி, நானும் போவேன், நான் போகக்கூடாது பிள்ளை பிடுங்குறேன் மறைக்கிறேன் என்பளும் கேட்கலையே. இவளும் நிற்கலாம் அவளும் நிற்கல. ஏன் இந்த அன்பு இருக்காளே ஊமக்கோழி மாதிரி நிற்கிறாடி, எடி ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறாடி. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அவ தான், வேற யாரும் கிடையாது. தெரிஞ்சுக்க, இந்த அன்பு தான் காரணம். அப்படியே அம்மா என்னம்மா நடிக்கிறா சாமி. எப்படிதான் அப்படிலாம் நடிக்கிறான்னு தெரியல கௌசி. ஆனால் அவன் கூப்பிட்ட உடனே ஒன்றுமே பேசலையே, எல்லாத்தையும் அள்ளி அமைக்கிட்டு அத்தை போயிட்டு வரேன் அத்தை அப்படியான். எனக்கு வந்துச்சு பாரு குவாவா. எப்படி பாரு, போய் பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுற அத்தை, அங்கே விட மாட்டேன் அத்தை, நான் இங்கே தான் இருப்பேன், நான் பிள்ளையை தூக்கிட்டு இங்கே வந்துடுறேன்னு அவள் சொல்லுவான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கடைசியில் அவள் அப்படி சொல்லலையே, பிள்ளையை தூக்கிட்டு வரேன்லாம் சொல்லலையே. அத்தை நான் அங்கே போயிட்டு இருந்துட்டு வரேன் அத்தை, என்ன பண்ணுறது, பிள்ளை அங்கே போயிடுச்சு, அப்புறம் வேறு வழி இல்லை, போய் தானே ஆகணும் அப்படியாம்டி. அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் மா. அவளை பற்றி உனக்கு தெரியலம்மா, இவ்வளோ நாளாக தலையில் தூக்கி வச்சுட்டு மருமகன்னு ஆட்டம் போட்ட பத்தியா. ஒரு நாள் இவ என்ன பண்ணிட்டான்னு பார்த்தியா? ஷப்பா நடிப்புமா, அவ்வளவும் நடிப்பு, வேற ஒன்றும் இல்லை. விட்டுருக்கவே கூடாது. நீ குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு ரூமில் லாக்கை போட்டு உள்ளே இருந்திருக்கணும். குழந்தைய தூக்கிட்டு போனதுனால தான் நீ இவ்வளோ பின்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை குழந்தைய தூக்கிட்டு போகாமல் இருந்திருந்தா இவ பின்னாடி போயிருப்பாளாம்மா? இவ பின்னாடி போயிருக்க மாட்டாள்ல. குழந்தைய இப்போ தூக்கிட்டு போகும் தானே போகிற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லு. ஆமாடி கௌசி, அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். இந்த கிழவிக்கு இருக்க துமுறு, இந்த முத்தம்மா கிழவிக்கு எவ்வளோ ஒரு துமுறுங்கிற. வேறனே இந்த வம்பழுத்திட்டு போட்டுட்டு இருக்குடி. நான் மட்டும் அங்கே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மண்டையை தூக்கி உடச்சிருப்பேன். மண்டையா என்ன ஆனாலும் ரைட்டு, ஜெயிலுக்கு போனாலும் போய்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஏதோ ஒரு யோசனையில் நானும் விட்டுட்டேன். இல்லைன்னா மண்டையை உடைச்சி மாவிளக்கு வச்சிடணும். மாவிளக்கு இது வேறம்மா. நீ பாட்டுக்கு அந்த கிளவி மண்டையை உடைக்கிறோம்னு போட்டுன்னு போய் சேர்ந்துச்சுன்னு வையே, ஜெயிலில் தூக்கி ஒன்று போட்டு அடைச்சி வச்சுருவா. அப்புறம் வெளியிலே வர முடியாது பார்த்துக்க, கிளவியை கொண்ட கேஸுன்னு. சும்மா நீ இருமா அங்கிட்டு, நீ பாட்டுக்கு மண்டையெல்லாம் உடச்சி விட்றாத. நான் கூட நம்ம என்ன பையன் நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறான், இங்கே 4-5 நாளைக்கு இருந்துட்டு போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இங்கே இருந்தா கடைசியில் கிளம்பியெல்லாம் அங்கே போகுது. பேசாம ஊரை பக்கமே போய் சேரலாம் போல. ஏண்டி என்னெல்லாம் பார்த்தா உனக்கு மனசியா இல்லையா? அவள் இந்த வீட்டில் இருந்தா தானா? போட்டும் போ, வேலை மிச்சம்தான் அவளுக்கு. காலையில் ஆனால் இட்லி சுட்டு கொடுக்குறதும் இடியாப்பம் சுட்டு கொடுக்குறதும், மத்தியானத்துக்கு ஆனால் கீரை பொரியல் என்ன, வேறு ஏதாவது பொரியல் என்ன, ரசம் என்ன, சாம்பார் என்ன, முட்டை அவியல் என்ன, இது மாதிரி நீட்டாக கொடுக்கணுமா? நைட் ஆனால் இடியாப்பம் ஊத்தாப்பம் புளியாப்பம்னு எல்லா ஆப்பத்தையும் சுட்டு கொடுக்கணும். எனக்கு தேவையா? இப்போ என்னமோ காலையில் வடித்த சோறு ராத்திரி கிடந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு நாயம் புருஷனை சாப்பிட்ருவோம். வேலை முடிஞ்சா அவள் இருந்தானே எனக்கு தாண்டி 1008 வேலை. நான் என்ன நினச்சேன்னா அவள் இருக்கிறது கஷ்டம்தான், ஆனால் அவள் ஆத்தா வீட்டுக்கு போகக்கூடாது, ஆத்தா வீட்டில் என் பேரனை வச்சுருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இங்கே வச்சுக்கலான்னு நினச்சேன். அந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் நினச்சேனே. ஆனால் கடைசியில் இப்படியா? கடைசியில் இவ்வளோ 2 பேர் பிளான் போட்டு வந்திருக்காளுகடி. பிளான் போட்டு இந்த பிள்ளைய தூக்கிட்டு போகணுன்னே வந்திருக்காளுக. எப்படி தான் அப்படிலாம் மனசு வந்துச்சோ தெரியலடி அம்மா. தைரியமான கிளவிடி அம்மா. இந்த முல்லைக்கிட்டே அது பார் விளாட்டை காட்டிட்டு போயிடுச்சு. முல்லை எப்பேற்பட்டவனு காமிக்கிறேன் அதுக்கு. பேசாட்டுக்கு இருமா, போனவ வராமல் எங்கே போகிறா பார்த்துக்கலாம் விடு. ஆமாம், அப்படி நினச்சிட்டு தான் நானும் அமைதியாக இருக்கேன். பார்த்தா அம்பு நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்கு மறுதிருப்பி இந்த பேர பிள்ளையை பார்க்கலான்னு நினச்சேன். எங்கே வர முடியுது? வரவா ஒரு ஆளுவோ உன் வீட்டுக்குள்ளே பிடிச்சி அடிக்கிறான் உன் மாமியாக்காரி. என்னத்துக்கு வம்புன்ட்டு நான் வரலை. அப்புறம் வேற இங்கே வந்துட்டான். இனி டெய்லிக்கு வந்து பார்த்துக்கிற வேண்டியது தான். ஆமாம் பெரியப்பத்தா, என்ன செய்யறது? அது அப்படி பண்ணது. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கியா? எங்கள் அப்பத்தா தான் விருட்டுன்னு தூக்கிட்டு கிளம்பி இங்கே ஓடியாந்துருச்சு. அதனால நானும் ஓடியாந்துட்டேன். அப்புறம் வேறு வழி இல்லைல்ல.
அப்புறம் இவன் இங்கே வந்துட்டானே, எனக்கு அங்கே என்ன வேலை? நான் தூக்கிட்டு போக தான் வந்தேன், கொண்டா பிள்ளைய. என்ன தூக்கிட்டு போக வந்தியா? எறி அந்த விளக்க மாத்துக்கட்டைய, விளக்க மாதிரி பிய்ய பிய்ய அடிப்பேண்டி. மரியாதைக்கு ஓடி போயிரு. உனக்கு பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னே நான் எப்படி வளர்த்தனோ உன் பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியாத என்ன? நான் அழகோட வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் பிள்ளைய நீ படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறியா? அவன் வேலைக்கு அனுப்புற 12வது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ லோட கிளவி ஆயிடுவ. அப்போ கண்ணு தெரியுதா காது கேட்குதானே தெரியாது. என் மாவன் வேலைக்கு போகிறேன் உசுரோட இருப்பேன்லாம் கனவு கண்டுட்டு இருக்கியாக்கும். அப்பதான் சும்மா சொன்னேன், கோச்சுக்கிறாத. பிள்ளைய தூக்குறானா? பிள்ளைய கஷ்டப்பட்டு அங்கே உன் மாமியாக்காரிட்ட இருந்து இங்கே தூக்கிட்டு வந்தா. ஆமா ஏண்டி முத்தழகு, என்ன உன் மாவ கக்க புக்கான்னு பல்ல காமிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா? எனக்கே நம்பவே முடியல. ஓ மகளா இப்படி பேசுறவ? இப்படியெல்லாம் இவ பேச மாட்டாளே. ஆச்சரியமா இருக்கே, இது என்ன மாய மந்திரம்? எங்க உன் மவள்கிட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா கேட்டு சொல்லு, என்னன்னு தான் பார்ப்போம். சும்மானே இருமா. அவ தான் இப்போ என்னமோ வந்து சிரிச்சிட்டு அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா. நீ ஏதாவது திருப்பி அவளை ஏதாவது வம்ப கட்டி விட்டு விரட்டி விட்றாத. அவள் பாட்டுக்கு அமைதியாக சிரித்து பேசினா நம்ம கூட பேசிட்டு உம்முன்னு உட்காந்துருந்தா உம்முன்னு நாமளும் இருப்போம். அவள் சிரித்தா நாம் சிரிப்போம், அவள் உம்முன்றதா நாம் உம்முன்னு இருப்போம். இல்லை அவள் பேசினா நாமளும் பேசுவோம். அதை விட்டுட்டு அவளை ஏதாவது நோட்டம் சொல்லிக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு இருக்காதம்மா. சரிதா சரிதா, ஏற்கனவே நான் தான் வம்பு கட்டிட்டேன்னு ஊரு பூரா தெரியும். திரும்பி வந்தவள் இந்த கிளவி இருக்க விடாமல் திருப்பி வம்பு கட்டி பேரட்டி விட்டுருச்சுன்னு சொல்கிறதுக்கா? அப்பா எனக்கு எதுக்குப்பா தேவையே என்ன? வேண்டாம் சாமி, நான் வாட்டுக்கு என் உண்டு என் பொழப்பு உண்டுன்னு இருக்கிறேன். பேசுங்க பேசுங்க, என்னென்ன பேசணுமோ பேசுங்க, நான் எதுவும் பேசலை. பெரியப்பத்தா, என்ன என் மகனை தூக்க மாட்டேங்கிற? என் மகன் உன்கிட்ட வரமாட்டேன்ட்டானா என்ன? தூக்காம பேசாம நிக்கிற? இல்லத்தா, தண்ணி பிடிச்சிட்டு இருந்தவக்கில் ஒடியாந்தி. தூக்காம என்ன, கையெல்லாம் ஒரே ஈரம், அதனாலதான் பேசாட்டுக்கு நிக்கிறேன். இல்லைன்னா ஓம் அவனுக்கு எனக்கு என்ன மொறப்பாடா?